நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நாம பெற்றுக்கொள்கிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 17வது அதிகாரம் வசனம் 3. ஜான் சாப்டர் 17 verse 3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனத்துல தெளிவாக பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதானமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனாக இருக்கு. இந்த நித்திய ஜீவனை ஆங்கிலத்துல இட்டர்னல் லைஃப்னு சொல்லுவாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த வாழ்க்கை இம்மைக்குரியதாக நாம ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலத்திற்கு வாழக்கூடியதாக இருக்கு. இதற்கு பிற்பாடு நாம என்றென்றைக்கும் தேவனோடு ஜீவித்திருக்கிற ஒரு தன்மையை பெற்றுக்கொள்வதே நித்திய ஜீவனாக இருக்கு. அப்படி என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தன்மை எல்லாருக்கும் அனுகிரகமாக வழங்கப்படல. தேவனை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளை நிலைநிற்பவர்களுக்கே இந்த நித்திய ஜீவனானது கிடைக்கப்பெறுது. அந்தபடி நாம தேவனை அறிகிறது மூலமாக என்றென்றைக்கும் அவரோடே கூட ஜீவித்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நித்திய ஜீவனை யார் அடைந்து கொள்ள முடியும்னு சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவரை பற்றி நாம அறிந்திருக்கணும் இல்லையா? அந்த அறிவை நாம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம கேட்கக்கூடிய சுவிசேஷத்தின் மூலமாக. சுவிசேஷம் வார்த்தையாக நமக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்னு சொல்லி 1வது நாளிலே பார்த்தோம். அப்படி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அந்த வார்த்தையில வளரும் போது நாம மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதையே நாம 2வது நாள் பார்த்தோம். அந்தபடியாக அவரை அறிகிற அறிவுல வளரும் போது அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்துல பெற்றுக்கொள்கிறவர்களாக, அந்த அன்பை அநேகருக்கு பறைசாற்றுபவர்களாக இருக்கிறோங்கிறத நேற்றைய தினத்துல பார்த்தோம். இந்தபடியாக அவரை அறிகிற அறிவுல வளரக்கூடிய வார்த்தைகள்ல நாம நிலைநிற்கும் போது நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தைகளையே தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்ததாக இதே அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 முறை சொல்லியிருக்காரு. 1வது 8வது வசனத்துல பார்த்தோம்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அப்போ இங்க குமாரனை விசுவாசிக்கும்படியான வார்த்தைகளை அவர் தாமே தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல, இதற்கு அடுத்தபடியா 14வது வசனத்திலையும் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியாக தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை அவருடைய சீஷர்கள் நமக்கு வேதத்துல தொகுப்பாக கொடுத்திருக்காங்க. அந்த வேத வசனங்கள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாகவே நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்திற்கு இன்னொரு பேர் என்ன? சத்தியம். அது நாம இதே அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும்போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை அறியும் போதுதான் நாம விடுதலையாக்கப்படுவோம்னு சொல்லிட்டு யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல கிறிஸ்துதாமே சொல்லியிருக்கிறார் இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் என்பது தேவனுடைய வசனமாக இருக்கு. அதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம விடுதலையாக்கப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடுதலை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்வதாக இருக்கு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதன் மூலமாகவே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை நமக்கு அவருடைய வார்த்தைகள் கொடுக்குது. அந்த வார்த்தையாகிய சத்தியம் நம்மை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துது. இந்த வார்த்தைகளை அநேகர் வாசித்தாலும் அவங்களுக்கு இதனுடைய முழுமை புரிகிறது இல்ல. அது எதனால? ஆவியானுடைய துணை கொண்டு அதை அவங்க அறிந்து கொள்ளாதனால. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல,
என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்தபடியாக தேவன் நமக்கு அருளி செய்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு நினைப்பூட்டுகிறவராக, நம்மை அதில் நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே நம்ம நடத்துவார்னு சொல்லிட்டு யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக ஆவியானவர் துணை கொண்டு நாம தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தோமே ஆனால் அதனுடைய வெளிச்சம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுதே அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் மாறுது. அந்த வெளிச்சம் நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகுது. இந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சத்திய வார்த்தைகளை சத்திய ஆவியானவராகிய துணை கொண்டு நாம் ஆராய்பவர்களாக இருக்கணும். அதற்காகவே அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்காருன்னு சொல்லிட்டு யோவான் தன்னுடைய நிருபத்திலையும் எழுதியிருக்காரு. 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடியாக சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் சத்தியமுள்ளவருக்குள்ளார வாசம் செய்வதற்கும் தேவன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறாரு. அது அவருடைய வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர் துணை கொண்டு நாம பெற்றுக்கொள்கிறதாக இருக்கு. அதன் மூலமாகவே நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவே அந்த நித்திய ஜீவனின் ஆதாரமாக இருக்கிறாரு. இப்படியாக தேவனை அறிகிற அறிவை சத்தியத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்கிறோங்கிறத தாவீது ராஜா அறிந்திருந்ததுனால்தான் சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனத்துல உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும்னு கேட்கிறாரு. அப்படி அவருடைய சத்தியம் நம்மை நடத்துவதாக இருக்கு. அதாவது அவருடைய சத்திய வார்த்தைகளும் அவருடைய சத்திய ஆவியானவரும் நம்மை அவருடைய நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடத்தி அவரை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்ள செய்கிறாங்க. அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை கண்டடைய முடியும். அப்படியாக நாம ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த வேத பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் துணை தேடி தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்மை அறிகிற அறிவை சத்தியத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் சத்திய ஆவியானவர் துணை கொண்டு ஆராய்ந்து பார்க்கறதுனால கண்டடிக்கிறோங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே. இதை நாங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தைகளை சத்திய ஆவியானவர் துணை தேடி ஆராய்ந்து அறிந்து கொண்டு உம்முடைய வழிகளில் நடந்து உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.